புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து இந்த லேப்டாப் இந்த கான்ஃபிகரேஷன்லாம் வேணும், சும்மா எதையாவது ஒட்டி கொடுக்கக்கூடாது, முதல்ல முடியாதுன்ட்டாங்க. அதாவது எல்காட்லேருந்து அஃபீஷியல்ஸ்னு அம்மாவை பார்க்க வராங்க, முடியாதுங்க அதெல்லாம் பண்ணணும், எப்படிங்க பண்ணணும், நீங்கள் பாட்டு ஏதாவது சொல்லிட்டு வந்தீங்க, எப்படிங்க அப்படி லேப்டாப்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க அம்மா. எனக்கு தெரியாது, கொடுத்தே ஆகணும், எவ்வளோ வேணாலும் பரவாயில்ல கொடுத்தே ஆகணும். அப்போது அதுக்கு பட்ஜெட் கூடும், எவ்வளோ கூட முடியும், கூட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிக்கணும், மாணவர் படித்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்றத அவங்களுடைய ஒரே குறியாக இருக்குது. சரி ரைட்டு, அப்போ 12,000 ஆகும். அப்போது நீங்கள் பெஸ்ட்டு பிராண்ட்ஸ் தான் எனக்கு வேணும். பெஸ்ட்டு பிராண்ட்ஸ் எப்படிங்க அவர் வராது, எனக்கு தெரியாது 12,000. அப்போ லினோவோ ஹெச்பியும் கூப்பிட்டு வச்சு உனக்கு அரசினுடைய மொத்த என்ன சொல்கிறது எலக்ட்ரானிக் அண்ட் அதாவது கம்யூனிகேஷன்ஸ் பேஸ்ட் டெண்டர்ஸ் ஃபுல்லாமே உனக்கு தரேன், நீ எனக்கு இந்த மானிய விலைக்கு பண்ணி கொடு அப்படின்றாங்க. யார்? லினோவோ ஹெச்பியும் கூப்பிட்டு வச்சு. லினோவோ சரின்றான், ஹெச்பி கொஞ்சம் தயங்குறான், லினோவோ போதும் ஹெச்பி வேண்டான்ட்டு லினோவோ லேப்டாப்பில் படிக்காத ஒரு மாணவன் ஒரு 90 ஸ்கில்ஸ் இருக்க மாட்டான் சார். அதுக்கப்புறம் ஹெச்பியும் ஓகேன்ட்டு ஹெச்பியும் உள்ளே வந்துட்டான். ஸோ எதுக்குண்ணா சார், அதாவது அன்றைக்கி ஒரு பையன் சொல்லிகிட்டு இருக்கான், எங்கள் அண்ணன் பெரியப்பா பையன் அவன் பார்த்தீங்கன்னா 2013 படித்தான், 2013 12 படித்தான், அதுலேருந்து 3 வருஷம் 2016 அவன் பிகாம் முடிச்சிட்டான். அவனுக்கு லேப்டாப் கிடச்சிருச்சு, அவன் நௌக்கரியிலேருந்து டைம்ஸ் ஜாப்ஸ்லேருந்து ஒவ்வொன்றுக்கும் வேலை அப்ளை பண்ணி எப்படியும் வேலை கிடச்சிட்டான். ரெண்டாவது அவன் லேப்டாப்பில் ப்ராஜெக்ட் பண்ணான். ரெண்டாவது அவன் டெய்லி வந்து படித்தது வச்சது எல்லாமே லேப்டாப்பில் தான். அவனால் எடப்பாடியார் வந்து அதற்கு ஒரு பங்கு மேலே போய் ஒருத்தருக்கு 2 GB டேட்டா ஃப்ரீயாக கொடுத்தாரு. அதெல்லாம் வச்சு அவன் எப்போயுமே நெட் ஆக்சஸோடு இருந்தான், தொடர்புலேயே இருந்தான். அதாவது ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் மீடியா லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவனால் டச்சில் இருக்க முடிஞ்சுது. ஆனால் நான் இப்போ ஏறக்குறைய 2021 12th முடித்தேன், இப்போ 2024 நான் பிகாம் முடிச்சிட்டேன், எனக்கு ஒன்றுமே வரல, எனக்கு லேப்டாப் கிடைக்கல, எதுவும் கிடைக்கலன்றான். அவ்வளோதான். அவங்க அண்ணன் இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா அதிமுக ஓட்டு போட்டாங்க, ஜெயலலிதா அவர்கள் ஓட்டு போட்டாங்க, நீ உங்கள் அண்ணன் வாங்கினா, நீ ஸ்டாலின் ஓட்டு போட்டு எனக்கு லேப்டாப் கொடு அது கொடு இது கொடுன்னு கேட்டால் உனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது, விரல சுப்பிட்டு உட்கார வேண்டியதான், அவ்வளோதான்.